இயேசுவை நோக்கி அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சபையே, இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார். பிதாவை பார்க்கும்போது சொந்த குமாரனை கொடுத்த பிதாவை பார். ஆவியானவரை பார்க்கும்போது சிலுவையில் இருக்கிற ரகசியங்களை சொல்லுகிற ஆவியானவரை பார். இயேசுவை பார்க்கும்போது உனக்காக தன் சொந்த ஜீவனை கொடுத்து தொங்கின இயேசுவை பார். என் அன்புக்குரியவர்களே, அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். அப்ப நான் என்ன பேசுறேனோ அது எனக்கு நடக்கும். இது வந்து நான் பேசுறதுக்கு எதிர்மறையா நடக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வசனத்துக்கு தப்பா பேசுறீங்க சார். அழியாமையே இல்லைன்னே வச்சுக்குவோம் சார். ஆனா அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்புன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் வேலைவாக்கும்ல எங்களுக்கு. கையை தட்டுங்க சார். அதே பழைய பொய்யத்தாவே வேற வேற கலரில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பரிசுத்தத்தை பேசும்போது ரொம்ப பேசாத, பாவம் செஞ்சிருவேன், அப்புறம் ஜனங்கள் உன்னை கை நீட்டுவாங்கன்னு சொல்லி கொடுத்த. ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம், கடன் வாங்கிடுவேன்னு சொன்னேன். ஆரோக்கியத்தை பேசுகிறோம், உனக்கு வியாதி வந்துடும் சொன்னேன். இன்னைக்கு ஜீவனை பேசுகிறோம், மரணம் வரும்னு சொல்கிற. அப்போ நீ பிசாசே தான். இந்த வார்த்தைக்கு பின்பாக இருப்பது பிசாசே தான், அந்த மாற்றமே கிடையாது. பேசுகிற நபர்கள் பின்பாக இருப்பது பிசாசு தான். அந்த சவுண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சார். அப்போ நீ சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் சொன்னால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசுவது சத்தியத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த பரியாசக்காரர் கடைசி நாட்களில் தோன்றுவார்கள் இருக்கு. பரிசேயர் பரியாசர் அப்படி அந்த மாதிரி. பரிசேயர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே குரூப். ரொம்ப பரியாசம் பண்ணால் என் பேர் பரிசேயர்னு அர்த்தம். ஸோ இது கடைசி நாட்டில் வருவாயின்னு இருக்கு. அப்போ பைபிள் வசனம் நிறைவேறுது. அந்த பரியாசக்காரன் சொன்னது நீனு, அந்த வசனத்தை பேசுறது நாங்கள். இது அப்படி இருக்கு. எல்லாம் கரெக்டாக நடந்துருந்தாரு. எவ்ரி திங் இஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் இஸ் கோயிங் ஆன். சரி, அப்போ ஏன் நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் இவங்களால் வந்து அழியாமை நம்ப முடியல அப்படின் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாட்டுக்கு 200 வயசு 300 வயசுக்கு வாழ்ந்துட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு வீட்டில் படுத்த படுக்கையாக சாகாமையாக கிடத்துக்கிட்டு இருப்ப. அப்போ வந்து வீட்டில் இருக்கவனுக்கெல்லாம் பாரமாயிருவே அப்படின்னா, இவர் இந்த அழியாமை அப்படின்ற 5ஆம் கிளாஸ் பாடத்தில் ஃபெயில் ஆகலை. கழுகுக்கு சமானமாய் வாழ வயது 4ஆம் கிளாஸ் பாடத்தில் ஃபெயில் ஆகியிருக்காரு. அந்த பாடத்தை நீ ஒழுங்காக படிச்சிருந்தா, அதில் பாஸ் ஆகியிருந்தா இந்த வகுப்புக்குள்ளே நீ நுழையலாம். நீ அதிலேயே படிக்காமல் இருந்து ஃபெயில் ஆனனால இந்த பாடத்தை உன்னால் நம்ப முடியல. 5ஆம் வகுப்புக்குள் நுழைய திணறுகிறவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, 4ஆம் வகுப்பிலே அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் படிக்காம. அதனால 4ஆம் கிளாஸ் படிக்கலை சொல்லுங்க. அதனால 5ஆம் கிளாஸ் புரியலை. நீடிய வாழ்வை படிக்கல, ஆரோக்கியத்தை படிக்கல, ஐஸ்வர்யத்தை படிக்கல, இளமையை நீ படிக்கல. அதனால அழியாமை உனக்கு புரியல. கூட்டலும் படிக்கல, கழித்தலும் படிக்கல, பெருக்கலும் படிக்கல, கிளாஸுக்கு நீ வரல, வகுத்தலும் படிக்கல, கடைசியில் வகைக்கணக்கு புரியல. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயத்தை நீ படிச்சிருந்தீன்னா அழியாமைன்னு சொல்லும் போது இந்த அத்தனை பேக்கேஜும் சேர்ந்து கும்முன்னு வேலை பார்க்கணும்னு தெரியும். ஆகவே ஏன் இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதனால தான் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆவிக்குள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் உணர்வுகளாக மாறும். உணர்வுகள் தான் சரீரத்தில் வெளிப்பாடுகளாக மாறும், மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். நல்லா கவனிங்க, நீதிமான் என்கிற அறிவு வேறு, நீதிமான் என்கிற உணர்வு வேறு. என்ன சொல்லுங்க? நீதிமான்ற அறிவு வேறு, நீதிமான் என்கிற உணர்வு வேறு. அந்த நீதிமான்ற அறிவு 100 பேருக்கு இருக்கும். ஆனால் அதில் நீதிமான்ற உணர்வு ஒரு 40 பேருக்கு தான் இருக்கும். அந்த அறிவு உங்கள் உணர்வாக மாற வேண்டும். இதை தேவன் செய்வார்ன்ற அறிவில் பேசுறதுக்கும் இதை தேவன் செய்வார் என்கிற உணர்வில் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த உணர்வு தான் அந்த ஃபெய்த்தோடைய அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட். அந்த உணர்ந்து சொல்றான் பாருங்க. நான் சொல்றேன், வேணா எழுதி வச்சுக்கேன் சார் அப்படின்னா அவன் வந்து உணர்ந்துட்டான்.
இது உங்க உணர்வுக்குள்ள வரணும். உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிக்குள்ள வரும். எது உணர்ச்சிக்கு வரும்? எதை நீங்க யோசித்துக்கிட்டே இருக்கீங்களோ அது உணர்ச்சியாய் மாறும். உங்க சிந்தனையிலே யோசிக்காதது உங்க பாடியில் அது உணர்ச்சி என்ன செய்யாது? வராது. அதனால தான் சொல்றேன், வார்த்தையை யோசியுங்கள், வார்த்தையை தியானியுங்கள், வார்த்தையை இரவும் பகலும் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய செய்ய அது உணர்ச்சியாய் மாறும். உணர்வின் பூரண நிச்சயமாய் மாறும். வசனத்தை குறித்த சிந்தனையே ஆவிக்குரிய சிந்தை. கையை தட்டின எல்லாரும் ஒருவருக்கு ஆமென். கர்த்தருடைய புதிய கிருபை நம்மை நிரப்புவதாக. ஆமென். வாழ்க்கையின் உயர்வு என்பது உங்களுடைய திறமைகளோடு தொடர்புடையது அல்ல, உங்களுடைய உழைப்போடு தொடர்புடையது அல்ல, உங்களுடைய திட்டங்களோடு தொடர்புடையது அல்ல. உங்களுக்கு என்ன செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணாரோ அந்த வாக்குத்தத்தத்தோடு தொடர்புடையதான் உங்களுடைய உயர்வு. ஆகவே அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுவோம்? என் வாழ்க்கையில் நடந்துரும் சார், நடந்துரும் சார். கையை தட்டி சொல்லுங்க, நடந்துரும். முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை ஒரு புது செங்கலை தேவன் எடுத்து வைக்கல. நாளை ஒன்றை உனக்காய் செய்ய போறதில்லை. எல்லாவற்றையும் உனக்காய் ஏற்கனவே முடித்து வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினால் தொடர்புடையது. வாக்குத்தத்தம் அதுதான் என்னுடைய உயர்வு. அவர் என்ன சொன்னாரோ என் வாழ்க்கையில நடக்கும். அதை முடிச்சிட்டு தான் அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டியரெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தே. எல்லோஹே 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 உம்மை துதித்தால் ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருந்து எதிர்மறையான காரியங்களை செய்தாலும், அல்லது உங்களுக்கு எதிராக நீங்கள் நம்பி இருந்தவர்கள் நம்பின காரியங்களை செய்யாட்டினாலும், என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வளர்ச்சியில் ஒரு இன்ச்சு கூட இறங்காது. இல்லை யாரும் உங்களுக்கு எதுவுமே பண்ணலைனாலும், நீங்கள் பிரச்சனைக்குள்ளேயே வராத ஆளாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. ஸோ பிரச்சனை வழியாகி வந்தவனும் சரி, பிரச்சனை இல்லாமல் வந்தவனும் சரி, அது முக்கியம் இல்லை. வார்த்தை என்ன சொல்ல வரேன்னா, லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டீங்க, எத்தனை நம்பர் அமுக்குறீங்களோ, இப்போ எந்த இடத்துக்கு போக போகிறீங்க, எத்தனை நம்பர் அமுக்குறீங்களோ அந்த லிஃப்ட்டுக்கு போக போகிறீங்க, அந்த ஃப்ளோருக்கு போக போகிறீங்க. 8னா 8, 10னா 10. இப்போ நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போக போகிறீங்க தெரியுமா? உங்களுக்கு ப்ராமிஸு என்ன ஃப்ளோரில் கொடுத்தாரோ அந்த ஃப்ளோருக்கு தூக்கிட்டு போகும் சார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தயாளனாக இருக்கிறார். நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்நாளை கொடுக்குறது யாரு? கர்த்தர். அவர் தயாளனாக இருக்கிறாரு. நீயே வந்தன அவர் ஜெனரஸா இருக்கிறாரு. அவர் ஜெனரஸா இருக்கிறாரு. நீங்க ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கீங்க. உங்க சாயலை நீங்க மறக்க கூடாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை வீணரும் கனியற்றும் இருக்க ஒட்டாது. இவைகளை மறந்து விடுகிற எவனோ அவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. இப்போ நீங்க பரிசுத்தமா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது உங்களை அவர் சுத்திகரித்து உங்க உணர்ச்சி மற்ற விஷயங்கள் என்ன சொன்னாலும் உங்க மனசுல என்ன வரணும்னா, உங்க உணர்றத உங்க மனசு நம்பக்கூடாது, நீங்க நம்புறத உங்க மனசு உணரணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேன், உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படலை, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. கையாய் நான் கடந்து வந்தேன், கையை உயர்த்தி தட்டி நல்லா தட்டி தட்டி
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நம்புக்குரிய தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். என் உணர்ச்சி என்ன சொல்லுகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க உணர்ச்சி ரொம்ப முக்கியம். இல்லை சார், நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் என்ன யோசிக்கிறேனோ அதைத்தான் உணர்ச்சி கொண்டு வரணும் ஒழிய உணர்ச்சியை என்ன உணர்றேனோ அதை நான் யோசிக்க கூடாது. நான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் பாவியாக உணர்கிறேன் என்றால் நான் பாவியாக இருப்பேனோன்னு யோசிக்கக்கூடாது. பாவியாக நான் உணரும் போதும் நான் நீதிமான் என்பதை யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் நீதிமான் என்பதை நான் உணர ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் என்பது வார்த்தையில் அல்ல, அது உணர்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும். உணர்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும். வார்த்தை உணர்ச்சிக்குள் கடந்து வர, நீதிமான் உணர்வு உணர்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டிருக்க என்பது உணர்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும். அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்கள் சாயல் என்னது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்கள் சாயல் என்ன அப்படின்னா, உங்கள் சாயல் என்ன? உங்கள் சாயல் என்ன சார்? சார் இந்த பக்கம் இருக்கிறவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கலராக இருக்கீங்கன்றார். இங்கிட்டு இருக்கவர் சொல்கிறாரு, சார் கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்கன்றார். இப்போ இவர் சொல்கிற நம்புறீங்களா? இவர் சொல்கிற நம்ம இல்லை, முகத்தில் மை தடவி இருக்குது சார் நெத்தியில். இவர் சொல்ல அதெல்லாம் இல்லை சார் நல்லா இருக்குன்றார். இவர் சொல்ல இருக்குது சார்ன்றார். டக்குன்னு என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் டக்குன்னு கண்ணாடி எடுத்து பார்க்கணும். ஒருத்தர் நல்ல வேண்டாம், ஒருத்தர் கெட்ட வேண்டாம். நான் யார் நான் கண்ணாடி எடுத்து பார்த்தா அவருக்கு நீதிமான். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் கண்ணாடியப்பா, இது உன்னை நீதிமான் என்று சொல்லுகிறது என்றால் நீ நீதிமான் தான். நீ சுத்திகரிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது என்றால் நான் சுத்திகரிக்கப்பட்டவன் தான். கையை தட்டி ரம்பாட்டு ரபாக்காட்டு ரம்பாட்டு ரபாக்காட்டு ரம்பாட்டு ரபாக்காட்டு. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு உங்களை பற்றி சந்தேகம் வருதோ அன்னைக்கெல்லாம் உடனே நீங்கள் கண்ணாடியை திறந்து பார்க்கணும். 2 பேதுரு 1 சொல்லுகிறது, நீங்கள் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். யாக்கோபு சொல்லுகிறான், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து உங்கள் சாயல் இன்னதென்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அப்படி விட்டு போன உடனே உங்கள் சாயலை மறந்துடக்கூடாது. எங்கே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கான். கொடுப்பாருதான் ஒரு வைப்பர் கண்ணாடி தண்ணி அப்படியே துடைக்கிற மாதிரி போடு போடு. உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வைப்பர் மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி 1 2 3 4. காயப்பட்டு ஒரே ஒரு தடவை நான் ஒரு நீதிமான் சொல்லுங்க. ஆமென். சுத்திகரிப்பு எனக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. உடன்படிக்கை என்னோடு செய்து திரும்ப தந்தி இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மறுபடியும் திரும்ப தருவார். கையை தட்டி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் how many of you feel that you are a righteous man? ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே இருப்பதாக இந்த உணர்வின் பூரண நிச்சயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா நமக்கு தருகிறார். வாசிப்போம் ஒரே ஒரு வசனத்தில் உங்களுக்கு மத்தியில் நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:17-18. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி, தயவுசெய்து எல்லாரும் என்ன பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பலை. இயேசு அனுப்புனதுக்கு காரணம் எல்லாரும் போய் காலி பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்றதுக்கு அனுப்பல. அவர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி அவர் உலகத்தில் இயேசு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அவராலே உலகம் காப்பாற்றப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கை தட்டுங்க. இயேசு பூமிக்கு வந்தது காரணம் நம்மளெல்லாம் நரகத்தில் தள்ளுறதுக்கு இல்லை, நம்மளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு.
அப்போ காப்பாற்றுறதுக்கு அப்படின்னா இனிமே வரப்போகிற பிரச்சனையில் காப்பாற்றுறேக்கா, ஏற்கனவே வந்த பிரச்சனையிலிருந்தே உங்களை காப்பாற்றுறேக்கா? அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்ம நினைக்கிற என்னென்னா, இனிமேல் வரப்போகிற ஒரு ஆக்கினிக்குள்ளே நம்மளை வந்து காப்பாற்ற போகிறாரு. அப்படி இல்லை, அந்த ஆக்கினி தீர்ப்பு இனிமே வரலை, அது ஏற்கனவே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வந்துருச்சு. அந்த தீர்ப்புக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அக்கினிலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு. மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுக்கலை. இயேசு வந்தனால ஏற்றுக்கொள்ளாதவனுக்கெல்லாம் நரகம்னு சொன்னால் இவர் எதுக்கு குறுக்க வந்து எக்ஸ்ட்ரா அடி வேறு வாங்கி தராரு? இவர் வராமலே இருந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஏற்கனவே இருக்கிற பனிஷ்மெண்ட் கண்டினியூ ஆகுது. ஏற்றுக்கொண்டவன் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியே வருகிறான். புரியுதா? நரகம் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தள்ளுகிறதற்காக வைத்திருக்க இடம் அல்ல. அது ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். வாசிங்க, அடுத்த வசனம் வாசி, கரெக்டாக தெரியும். திரும்ப முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி சீக்கிரம் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அடுத்து, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். அடுத்து, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினி தீர்ப்புக்கு எப்படி வரணும்? தமிழ் வாக்கியம், விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவன் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் தானே வரணும். அவன் பட்ட ஆயிற்று. கையத்தட்டு. அப்ப இனிமே ஆக்கினிக்குள்ள தீர்க்கல, ஏற்கனவே தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. எப்ப நடந்துச்சா இந்த தீர்ப்பு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த ஆக்கினை தீர்ப்பு. அந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த தீர்ப்பு நம்மளை நேரம் எங்க கொண்டு போகுது? நரகத்துக்கு கொண்டு போகுது. அந்த தீர்ப்போட பேக்கேஜ் தான் நரகம் வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆதாம் பாவம் செய்தான். சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா ஆதாம் பாவம் செஞ்சானா? மறந்துடவே கூடாது. நீங்க பாவம் செஞ்சா ஆதாம் பாவம் செஞ்சானா? அப்புறம் உங்களுக்கு தூக்கி போடுறாரு. சொல்லுங்க, நீங்கள் அவன் பிள்ளை, அப்பா வாங்கின கடனை பிள்ளை அடைக்கணும். அவன் பிள்ளையா நீங்கள் பிறந்தனால அவனுக்கு வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போதே அவனுடைய உயிர் அணுக்களாக நீங்கள் இருந்தீங்களே, அப்போ அவன் சபிக்கப்பட்டப்ப நீங்களும் சபிக்கப்பட்டீங்க. அதனால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அவனுக்குள்ளாக நம்ம எல்லாருமே சபிக்கப்பட்டோம். இப்போ இவன் வந்து இந்த தவறு செய்தபடினால் இவனுக்கு கொடுத்த தண்டனை அப்படியே நேராக போய் 2ஆம் மரணத்தில் விழுந்துட வேண்டியது. பாவம் நீங்கள் செஞ்சீங்களா? ஆதாம் செஞ்சானா? ஏசு என்ன பாருங்க, நீங்கள் செஞ்சீங்களா? ஆதாம் செஞ்சானா? ஆதாம் செஞ்சதுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களே? ஆமாம். அப்போ இயேசு செஞ்சதுக்கு நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு கேட்குறேங்க. ஆதாம் செஞ்ச பாவத்தினால நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா, இயேசு செஞ்ச நீதினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். நல்லா கவனிங்க, நீங்கள் பாவம் செஞ்சனால பாவியாகலை, நீங்கள் பிறக்கும் போதே பாவியாக தான் பிறந்தீங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களை? என்ன வசனம் சொல்லுங்கள்? என் தாய் என்னை பாவத்தில். அப்போ நீ பாவமே செய்யாமல் இருந்தாலும் தம்பு நீ பாவி தான். ஏன்னா நீ பிறக்கும் போதே பாவி. இப்போ நான் திரும்ப கேள்வி கேட்குறேன், நீங்கள் பாவம் செஞ்சனால பாவியா, நீங்கள் பிள்ளையா பிறந்தனால பாவியா? நல்லா யோசித்து சொல்லுங்கள். நீ பாவம் செஞ்சனால பாவியா, பிள்ளையா பிறந்தனால பாவியா? அப்போ பாவி என்பது செய்வதனால் வந்த விளைவு அல்ல, பிறப்பதினால் வந்த விளைவு என்றால், நீதிமான் என்பதும் செய்வதனால் வந்த விளைவு அல்ல, அவருக்கு பிள்ளையாய் பிறப்பதினால் வருது. நான் பாவியா பிறந்தேன், நான் செஞ்சனால பாவியாகலை. நான் பிறந்தனால பாவியானே, ஆதாமுக்கு பிறந்தனால பாவியானே. அப்படிதான் இங்கே செஞ்சனால நீதிமானால, இயேசுக்கு பிறந்தனால நீதிமானே. அவருடைய நாமத்தில் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ஸோ இங்கே எல்லாம் பிறக்கிறதுல தான் இருக்கு, செய்யறதுல இல்லை, பிறக்கிறது. கையத்தட்டு 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 கையத்தட்டு. வேண்டினோர் எல்லாம் இடை பெற்ற போது என்ன செய்யறதுலாம் கிடையாது. நீ யாருக்கு பிறந்தீங்கன்றது தான். ஏசப்பா பிள்ளைன்னா சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்கும்போது அதனுடைய பவரை குறைச்சி விட்டுறீங்க. நம்மளும் ஏசப்பா பிள்ளை, ஏன்? அவனுடைய சந்தோஷத்தை விட எல்லாம் மேலான ஒரு சந்தோஷம் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். சந்தோஷம். ஆமென் ஆமென் ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்படான். ஆக்கினிக்குள்ளாய் தீர்ப்பதற்காக நான் அந்த பூமிக்கே வரலை. அடுத்த வசனம் வாசிங்க.
அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆமென், ஆமென். அப்ப 16ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிறது தான் என்ன? அதுக்கு முந்தின வசனத்தை வாசி, 15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்பட வேண்டும். முந்தின வசனத்தை வாசித்து இப்போ ரிவர்ஸ்ல போயிருக்கிறோம். முந்தின வசனத்தை வாசிட்டு இப்போ ரிவர் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முந்தின வசனம் வாசிமா. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, மோசேயினால் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி உயர்த்தப்பட வேண்டுமா? சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி மாதிரி உயர்த்தப்படணுமா? சர்ப்பம் மாதிரி. அங்க சர்ப்பம் நின்றது, இங்கே இயேசுவே சர்ப்பமாகி நின்றார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நான் சொன்னேன். இயேசு பாவமானார். இங்க பைபிள் சொல்லுது இயேசு சர்ப்பமானார். சர்ப்பமானது வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல. ஒரு சர்ப்பத்தை தூக்கி, அது எந்த வனாந்திரம் சார் அப்படின்னு 1-2 பேர் கேட்குறீங்க. என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது சர்ப்பம் வந்து எங்கே உயர்த்தப்பட்டுச்சு, எப்படி உயர்த்தப்பட்டுச்சு, அது உயர்த்தப்பட்டதுனால என்ன வந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. வாசிப்போம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்துல வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, எல்லாம் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லுவேன், நீங்க வந்து கரெக்டா சொல்லணும், தப்பா வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனுக்கும் மோசேக்கும். அப்ப தேவனுக்கு விரோதமா பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே அளவு தப்பு மோசேக்கு விரோதமா பேசுறது. அப்ப கடவுள் தம்முடைய ஊழியக்காரனை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அத்தாரிட்டின்றது ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் பிள்ளை உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் காலத்துக்கு உங்கள் சோல்டரில் வைப்பேன், அமைதியாக போயிடணும். நீங்கள் இல்லை சார், அப்பாவுக்கு பையன் அங்கே எப்படி அந்த அத்தாரிட்டியை தேவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் பிள்ளை அப்பா சொல்கிற கேட்கன்றானே, நீங்கள் மட்டும் கடவுளுக்கு பயந்து ஒரு அப்பாவை இருப்பீங்கன்னா உங்கள் பையன் எங்கெல்லாம் உங்கள் வார்த்தையை உங்களுக்கு தெரியாமல் மீறுறானோ அங்கெல்லாம் அதை ஃபெயிலியர் ஆகி அப்பா சொன்னது தாண்டா உண்மை அப்படின்னு நான் உணர வைப்பார். அதைத்தான் பைபிள் சொல்லுது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உனக்கு தெரியாமல் அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அங்கே அவனுக்கு போதிப்பாரான். கடைசியில் முடிவு எடுப்பானா. என்ன முடிவு எடுப்பானா? அப்பா சொன்னதாண்டா ரைட்டு. நீங்கள் எப்போவுமே ஹீரோவாக இருப்பீங்க. அப்போ அந்த அத்தாரிட்டியை நீங்கள் மதிக்கும்போது உங்கள் அத்தாரிட்டியை வீட்டில் அவர் நிப்பாட்டுவார். நீ எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவன் ஒரு முடிவு எடுப்பான். எங்கள் அப்பா எடுக்கிற டெசிஷன் தான் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் மனைவி ஒரு முடிவு எடுக்கும், 1000 தான் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எடுக்கிறது தான் கடைசி சக்ஸஸ் ஆகுது. உங்கள் பிள்ளைகள் எடுக்கும், எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. இப்படி ஒரு அத்தாரிட்டியை நீங்கள் ஆனர் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த அத்தாரிட்டி வேலை பார்க்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வியாதிகள் கீழ்ப்படிந்தது, இயேசு போய் நின்னா பிசாசுகள் கீழ்ப்படிந்தது, இயேசு போய் நின்னா காற்று கீழ்ப்படிந்தது, இயேசு நின்னா கடல் கீழ்ப்படிந்தது, புயல் கீழ்ப்படிந்தது, எல்லாமே அவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பிதா சொன்ன எல்லாத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கும் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய அவனுக்கு சுத்தி இருக்கிறது எல்லாம் அவனுக்கு ஒபே பண்ணும். அப்ப இங்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மோசேக்கு விரோதமாய் பேசினாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசல. அவன் ஏத்து பேசணும். மோசையை பார்த்தான். என்ன பேசினாங்க? வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்களேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா? மோசையை பார்த்து சொல்றாங்க. கடவுளை வானத்தை பார்த்தெல்லாம் பேசல. மோசையை பார்த்து என்ன அது இல்லை மண்ணா என்ன இன்னும் கொஞ்சம் போட நில்றா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இலையில விட்டா போட்டுக்கிட்டே இருக்கிற என்ன அது மண்ணா, தொடர்ந்து இதையே கொடுத்து எங்களுக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து இந்த காணான்ற ஒன்றும் அது காணானமேப்பா,
நீ இப்படியே எங்களை ஏமாற்றி கொண்டு வந்து வனாந்தரத்தில் காலி பண்ணுறதுக்கு நீ முயற்சி எடுத்திருக்கிறியா? மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். கடவுளுக்கு விரோதமாக இல்லை, ஆனால் தேவன் அதை தனக்கு விரோதமாய் பேசினதாகவே என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்ளுகிறார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக நான் பேசும்போது அது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதாய் மாறுகிறது.